வணக்கம். நான் கனி மார்த்தாண்டன். இந்திய ஜோதிட வகுப்பில் கணவன் மனைவியான பிறகு அருகருகே இருந்தால் கூட சந்தோஷம் இல்லாத ஒரு வாழ்க்கை ஒரு ஜாதகருக்கு இருக்கா இல்லையாங்கிறத எப்படி கணிக்கலாம்? அதில் மிக முக்கியமான திரிசூன்ய அமைப்பை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். திருமணமான பிறகும் திருப்தி இல்லாத ஒரு குடும்ப வாழ்க்கை இருப்பதற்கு பல விதிகள் இருக்குது. நான் இந்த வகுப்பில் சொல்லித்தர போகிறது திரிசூன்யம் என்ற அமைப்பு ஒரு ஜாதகருக்கு எப்படி குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை தருது அப்படிங்கிறதான் இன்னைக்கு வகுப்பில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஒரு ஜாதகருக்கு குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்குது, சந்தோஷமான ஒரு குடும்ப வாழ்க்கை அந்த ஜாதகருக்கு இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு 2ஆம் இடத்தை பார்ப்போம். இந்த 2ஆம் இடத்திற்கு குடும்பஸ்தானம்னு பேர். தனம், வாக்கு ஆகிய விஷயங்களை காட்டக்கூடிய இடமும் 2ஆம் இடம்தான். ஆனால் ஒரு ஜாதகருக்கு குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படி தெரிஞ்சுக்கணும்னா 2ஆம் இடம் பலமாக இருக்கணும். 2ஆம் இடத்தில் பாவ கிரகங்கள் இருந்தாலும் இல்லை பாவ கிரகங்களுடைய சேர்க்கை தொடர்பு இருக்கக்கூடிய நிலை இருக்குது அப்படின்னு சொன்னால் ஜாதகருக்கு குடும்ப வாழ்க்கை என்பது சந்தோஷமாக திருப்தியாக இருக்காது. இந்த விதிகளில் மிக முக்கியமானது திரிசூன்யம் என்ற அமைப்பு. இது யாரும் அவ்வளவா பகிர மாட்டாங்க. ஏன்னா இந்த திரிசூன்யம் அப்படிங்கிறது ஒரு ஜாதகருக்கு ஜாதகர் மாறுபடும். இப்போ 2ஆம் இடத்துல ராகு இருக்குது அப்படின்னு சொன்னால் குடும்ப தோஷம்னு சொல்லி நம்மளால் சீக்கிரமாக கணிக்க முடியும். அது எல்லா ஜாதகருக்குமே பொருந்தக்கூடிய பொதுவான விதி. ஆனால் இந்த திரிசூன்யம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் பொருந்தாது. ஒரு ஜாதகருக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள் இன்னொரு ஜாதகருக்கு இருக்காது. அப்போ தனிப்பட்ட முறையில் பார்க்கப்படுகின்ற இந்த திரிசூன்யம் ஒரு ஜாதகத்திற்கு மட்டும்தான் பொருந்தும். முதல்ல அது என்ன விதி அப்படிங்கிறத சொல்லிட்டு அதை எப்படி நம்ம ஜாதகத்தில் பொருத்தி பார்க்கணுன்ற கணிப்பு முறையும் நான் சொல்கிறேன். 2ஆம் இடத்தில் லக்கணத்திற்கு 2ஆம் இடத்தில் திரிசூன்யம் அடைந்த கிரகம் ஒரு ஜாதகருக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் திருமண வாழ்க்கை என்பது கிடைத்தாலும் அந்த திருமண வாழ்க்கையில் திருப்தி மகிழ்ச்சி என்பது இருக்காது. கணவன் மனைவியாக வாழக்கூடிய அந்த குடும்ப வாழ்க்கையில் அந்த ஜாதகருக்கு நிறைவு என்பது இருக்காது. மனம் ஒத்த தம்பதிகளாக வாழ முடியாது. அதற்கு ஜாதகத்தில் கிரக அமைப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது, 7ஆம் இடம் பலமாக இருக்குது, இல்லை 9ஆம் இடமான பாக்கியஸ்தான பலமாக இருக்குது அப்படின்னு சொன்னாலும் அந்த ஜாதகருக்கு திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சி என்பது இல்லாமல் ஏதோ கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் வாழணும் வேற வழி இல்லைன்ற மாதிரி தான் வாழ்க்கை நிலை என்பது உண்மையாக இருக்கும். 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய திரிசூன்ய கிரகமானது அந்த ஜாதகருக்கு பொருளாதாரத்திலும் மிகப்பெரிய பிரச்சனையை தரும். பண வருவாய் என்பது இருக்கும், ஆனால் கையில் காசு தங்காது. பணம் வந்த மாதிரி இருக்கும், எங்கே போச்சுன்னே தெரியாது. இல்லை பணமே வராத ஒரு சூழ்நிலைகளும் அந்த ஜாதகருக்கு இருக்கும். இப்படி தன வருவாயிலும் மன மகிழ்ச்சி தரக்கூடிய குடும்ப வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் இருக்கக்கூடியதாக இந்த திரிசூன்ய கிரகம் இருந்தால் அந்த ஜாதகருக்கு பிரச்சனையை தரும். அது எப்படி அப்படிங்கிறத இப்போ உதாரணத்தோட பார்க்கலாம். இந்த உதாரண ஜாதகத்தில் நான் ராசி கட்டத்தை எடுத்திருக்கேன். மிதுன லக்கணத்தில் பிறந்த ஜாதகர், 2ஆம் இடத்துல குரு உச்சம் பெற்ற நிலையில் இருக்கக்கூடிய ஜாதக அமைப்பு. இப்போ 2ஆம் இடத்துல சுப கிரகங்கள் இருந்தாலே ஒரு ஜாதகருக்கு குடும்ப வாழ்க்கை தனம் என்பது சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது பொதுவான ஒரு விதிகள். இந்த ஜாதகருக்கு 7ஆம் இடத்து அதிபதியாகவும் 10ஆம் இடத்திற்கு அதிபதியாகவும் வரக்கூடிய குருவே இவருக்கு 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தில் உச்சம் பெற்ற நிலையில் இந்த ஜாதகருக்கு இருக்குது. அப்போது அவருக்கு 7ஆம் இடமான கலத்திரஸ்தானம் 2ஆம் இடத்துல உச்சம் அடைந்ததால் திருமண வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கக்கூடிய ஒரு குடும்ப வாழ்க்கை இந்த ஜாதகருக்கு இருக்கணும் அப்படிங்கிற விதி. ஆனால் இந்த ஜாதகருக்கு குடும்ப வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் என்பது இல்லாத ஒரு நிலையில் இருக்கின்றார். 2ஆம் இடத்துல குரு உச்சம் பெற்று இருக்காரு, 7ஆம் இடத்த அதிபதியாகவும் இருக்காரு. அப்போ உச்சம் பெற்ற நிலையில் இந்த ஜாதகருக்கு ஒரு குடும்ப வாழ்க்கை சந்தோஷமாகத்தானே இருக்கணும். குடும்ப வாழ்க்கையில் ஏன் சிக்கல் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகருக்கு
திதி சூன்யம் அடைந்த கிரகமாக குரு செயல்படுகிறார். அதான் முக்கியமான காரணம். திதி அப்படின்னு சொன்னால் நம்ம பிறக்கும்போது என்ன திதியில் பிறந்திருக்கோம்? அமாவாசை, பௌர்ணமி, அஷ்டமி, நவமின்னு இப்படி எத்தனையோ திதிகள் இருக்குது. இந்த ஜாதகர் பிறந்திருக்கக்கூடிய திதி என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த ஜாதகர் பிறந்திருக்கக்கூடிய திதி துவிதியை, சப்தமி, சதுர்த்தசி. இந்த 3 திதியில் இந்த ஜாதகர் பிறந்திருந்தா அவருக்கு குரு திதி சூன்யம் அடைந்த கிரகமாக செயல்படுவார். இந்த விதி தான் இந்த ஜாதகருக்கு குடும்ப வாழ்க்கையில் ஒரு நிம்மதி இல்லாத, ஒரு சந்தோஷம் என்பது இல்லாத ஒரு நிலையை தந்திருக்கு. கல்யாண வாழ்க்கை இருக்குது, ஆனால் அந்த கல்யாண வாழ்க்கையில் கணவன் மனைவியாக அருகருகே இருந்த போதும் அவங்களுக்கு சந்தோஷம் இல்லாத ஒரு நிலை என்பது இந்த குரு என்ற கிரகம் திரிசூன்ய என்ற அமைப்பை அடைந்து உச்சம் பெற்று இருக்கக்கூடிய நிலையில் இருக்குது. பொதுவான விதிகளான 2ஆம் இடத்தில் ஒரு சுப கிரகம் இருந்தால் குடும்ப வாழ்க்கை என்பது நல்லா இருக்கும் அப்படிங்கிற நிலை என்பது இந்த ஜாதகருக்கு இல்லை. ஏன்னா தனிப்பட்ட முறையில் அவருடைய பிறந்த திதியானது இங்கே சூன்யமாகி 2ஆம் இடத்துல பலமாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குன்றதுனால இவருக்கு குடும்ப வாழ்க்கையில் சந்தோஷம் என்பது இல்லை. மேலோட்டமாக இந்த ஜாதகத்தை பார்க்கும்போது குடும்ப வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா 2ஆம் இடத்துல குரு இருக்காரு அப்படிங்கிற ஜோதிட விதி தான் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் தனிப்பட்ட முறையில் இந்த ஜாதகர் பிறந்திருக்கக்கூடிய திதி என்ன, அதற்கு சூன்யமான கிரகம் என்ன என்று பார்க்கின்ற பொழுதுதான் இவருக்கு குடும்ப வாழ்க்கையில் சிக்கல் என்பது இருக்கா அப்படிங்கிறத சரியாக கணிக்க முடியும். இன்றைய ஜோதிட வகுப்பில் குடும்ப வாழ்க்கையில் சிக்கல் தரக்கூடிய இந்த திரிசூன்ய கிரகத்தினுடைய விளக்கத்தை நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அப்போ திரிசூன்யம் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது ஜோதிட விதிகளில் சூட்சமமானது. பொதுப்படையான விதிகளை மட்டும் வச்சுட்டு நம்ம கணக்கு செய்யக்கூடாது. ஒரு ஜாதகத்தை அலசி ஆராய்கின்ற பொழுது பொதுப்படையாக இருக்கக்கூடிய விஷயங்களை மட்டும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களால் சரியான ஒரு கணிதத்தை எடுக்க முடியாது. அதற்கு தனித்துவமான சில விஷயங்களை பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் ஜாதகர் பிறந்திருக்கக்கூடிய நட்சத்திர ராசி எவ்வளோ முக்கியமோ அதைவிட முக்கியமானது திரிசூன்யம் என்ற அமைப்பு, அவர் பிறந்த யோகம் என்ன, இந்த விஷயங்களும் பொருத்தி பார்க்கின்ற பொழுதுதான் ஒரு ஜாதகத்தின் உண்மையான நிலையை உங்களால் கணிக்க முடியும். மீண்டும் அடுத்த வகுப்பில் நல்ல பல விஷயங்களுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.